ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளச் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சு தான் வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ், வண்டியோட பிக்கப் எல்லாமே வந்து கிளச்சு தான் வந்து டிசைட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கியர் ஷிஃப்டிங்க்கும் கிளச்சு தான் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்க்கும். லைக் வந்து கிளச் வந்து சரியாக என்கேஜ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், கியர் வந்து சரியாக வந்து ஷிஃப்ட் ஆகாது. இந்த கர்ன்னு சவுண்ட் வருது பார்த்தீங்கன்னா, அது வந்து கிளச்சில் தான் வரும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கியர் மட்டும் போடும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கிளச் வந்து சரியாக வந்து பிடிக்காதது தான். அதுக்கு வந்து நம்ம கிளச் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ரொம்ப நாள் ஓட பார்த்தீங்கன்னா ப்ளே அதிகமாகிடும். இது பாருங்க, வந்து ப்ளேன்னு சொல்லுவோம், கிளச் ப்ளேன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ப்ளேன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுது பார்த்தீங்களா, இது வந்து கிளச் வந்து எங்கேஜே பண்ணாது, சும்மா தான் ஆடுது. இதுக்கப்புறம் தான் ப்ரெஷர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் தான் டைட் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரீ ப்ளேவை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது அட்ஜஸ்ட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ஃபுல்லாக எங்கேஜ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ இந்த இதுக்கப்புறம் அழுத்துறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் அழுந்தது. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு கிட்ட ஃப்ரீ ப்ளே இருக்குது. அப்போ அந்த 1 இன்ச்சு வந்து கிளச் வந்து என்கேஜ் ஆகாது. ஸோ என்ன தான் நான் வந்து ஃபுல்லாக மெரிச்சு கியரை போட்டாலும் எனக்கு அந்த டர்ன்னு சவுண்ட் வரும். ஸோ அந்த 1 இன்ச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ப்ளே குறையும், உங்களுக்கு ஸ்மூத் கியர் ஷிஃப்டிங் இருக்கும். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு காட்டுறேன், ஃபுல்லாக மெரிச்சு எப்படி சவுண்ட் வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் தேர்ட் கியரை போடுறேன். தேர்ட் கியர் போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து டர்ன்னு சவுண்ட் வரும் பாருங்கள். இந்த சவுண்ட் வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ஃபுல்லாக என்கேஜ் ஆகாதது தான். இது வந்து இதே மாதிரி சவுண்ட் வர ஓட்டிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க, அந்த கியர் எட்ஜஸ்லாம் வந்து அடிபட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சவுண்ட் வந்துருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி சவுண்ட் வரதால பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கியர் ஷிஃப்டிங்கே நடக்காது. உங்களுக்கு கியர் போடும்போதும் பார்த்தீங்கன்னா கியர் லிவரும் டைட்டாக இருக்கும், காலில் வந்து பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகும். இது இல்லாமல் வந்து கியர் பாக்ஸும் டேமேஜ் ஆகிடும். இது வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை கைட்டி அந்த பர்டிகுலர் கியரை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் மட்டும் அடி வாங்குது. இதுக்கப்புறம் அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரிவர்ஸ் கியரு, டாப் கியர் இதுதான் மெயினாக அடி வாங்கும். இந்த கிளச் ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மெக்கானிக்கிட்டையும் விடலாம், மெக்கானிக்கிட்ட போக முடியாதவங்க வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் விடுறதுக்கு லேட் ஆகுது, மெக்கானிக்கிட்ட விடுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்ச நாள் ஓட்டினீங்கன்னா அந்த கியர் எட்ஜ் வந்து அடிபட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், வீட்டிலே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் நல்லாயிருக்கும், கிளச்சும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, கியர் பாக்ஸும் நல்லாயிருக்கும். இல்லைனா கியர் பாக்ஸை கைட்டு அந்த பர்டிகுலர் கியரை மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளச்சை கரெக்டாக வச்சுருந்தா தான் மைலேஜ்லாம் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி பிக்கப்பும் செம்மையாக இருக்கும். சரி வாங்க இப்போ பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ கிட்ட போய் பார்ப்போம் ஃப்ரீ ப்ளேன்றது. இது பாருங்கள், நான் கையிலே ஆட்டி காட்டுறேன், இதுதான் ஃப்ரீ ப்ளே. இப்போ கிளச்சில் போய் பார்ப்போம் ஃப்ரீ ப்ளே எவ்வளோ இருக்குன்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு, இதுதான் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ நான் ஷேக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ரீ ப்ளே. நம்ம மேலே அங்கே பெடலில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே ஃப்ரீ ப்ளே தான் இது. நீங்கள் ஜஸ்ட் பெடல் மட்டும் தான் ஆடுமே தவிர பட் கிளச் வந்து எங்கேஜ் ஆகுது. அங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் கேபிள் மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகுது. ஏன்னா நடுவில் வந்து அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான். இப்போ நான் போல்டு கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மெயின் போல்டு. என்னென்னா அது கொஞ்சம் துரு பிடிச்சிருச்சு, அதனால் வந்துட்டு நான் WD-40 வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து துரு வந்து ரிமூவ் ஆகும். ஏன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 நெட்டு கொடுத்துருப்பாங்க. வெளியே இருக்கிறது வந்து லாக் நெட்டு. ஃபஸ்ட்டு லாக் நெட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன நெட்டு, அதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நெட்டு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உள்ளே இருக்க பெரிய நெட் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். பெரிய நெட் வந்து சும்மா வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்குக்காக தான் வச்சுருக்காங்க. மொத்தமே 2 நெட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உள்ளே இருக்கிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், வெளியே இருக்கிறது வந்து வெளியே எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இங்கே டைட் பண்ணுறேன். டைட் பண்ண என்ன ஆகும்னா பெடல் வந்து மேலே வரும். அதாவது வந்து ஃப்ரீ ப்ளே பார்த்தேன் பார்த்தீங்களா, 1.5 இன்ச்சு கிட்டே இருந்துச்சு. அந்த 1.5 இன்ச்சு வந்து மேலே வரும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 3/4 இன்ச்சாச்சு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வைக்கிறேன். இப்போ 1 இன்ச்சு கிட்டே வந்துருச்சு. எப்பயுமே வண்டி கிளச் பெடலில் கொஞ்சம் ஃப்ரீ ப்ளே இருக்கணும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வைக்கிறதுக்காக திருப்பி வந்து டைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன நெட்டு டைட் பண்ணாலே பெரிய நெட் வந்து தானாக உள்ளே போகும். அவ்வளோதான். டைட் பண்ணதுக்கப்புறம் வெளியே இருக்க லாக் நெட்டை டைட் பண்ணி விட்டுருணும். ஏன்னா அந்த உள்ளே இருக்க நெட்டு கைண்டி விழாமல் இருக்கிறதுக்காக தான் லாக் நெட்டு. ஸோ இங்கே பிடிச்சிட்டும் டைட் பண்ணலாம், இல்லை உள்ளே இருக்க சின்ன நெட்டை பிடிச்சிக்கிட்டும் வெளியே இருக்க நெட்டை டைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் நெட் வந்து டைட் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா 3 முறை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த புது அந்த இது தெரியுது பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணது உள்ளே போனது. ஸோ இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்து தெரியும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம், கரெக்டாக கியர் வந்து என்கேஜ் ஆகுதான்ட்டு. ஸோ இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கியரை போட்டு பார்க்குறோம், எல்லா கியரும் என்கேஜ் ஆகுதான்ட்டு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட் டைம் தேர்டு போடும்போது தான் சவுண்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு சுத்தமாக வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு டாப்பு, நெக்ஸ்ட்டு ரிவர்ஸு.
ஸோ எல்லா கியருமே கரெக்டாக என்கேஜ் ஆகுது. கியரில் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது சவுண்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.